என்னோட வாழ்க்கையில் நான் எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ஏன் இந்த மாதிரியான கெட்டதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்கள நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். அது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது, ஒரு செயலை செய்யும் போது எந்த நோக்கத்தில் நம்ம அந்த செயலை செய்கிறோம் அப்படிங்கிறது தான். மற்றவர்களோட நல்லதுக்காக தான் நான் அதை செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களோட நல்வினையில தான் செய்கிறோம். ஆனால் இது என்னோட விளம்பரத்துக்காகவும் ஒரு தனி மனித நலனுக்காக செய்கிறாங்க அப்படின்னா அது எந்த சூழ்நிலையிலும் நல்வினையில சேரவே செய்யாது. இதை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கதை முழுவதும் கேட்டோம் அப்படின்னா உண்மையான பாவ புண்ணியங்களுக்கான அர்த்தம் தெளிவா நமக்கு புரிஞ்சிடும். பண்டைய காலத்துல 2 சகோதரர்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அதுல ஒரு சகோதரரோட பெயர் வேலன், இன்னொருத்தரோட பெயர் சரவணன். வேலனோட குணநலன்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இயல்பாவே அவன் செல்வந்தனா வாழ்ந்துட்டு வரான். கொஞ்சம் சுயநலமான ஒரு மனிதன் தான். அதே சரவணனை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரவங்க. அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு கூலி வேலை செஞ்சு வர வருமானத்துல தான் தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு சமயம் அவங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த கிராமத்துல கடுமையான வறட்சி ஏற்படுது. எங்க தேடினாலும் தேவையான அளவுக்கு தண்ணீர் கிடைக்கவே இல்லை. அந்த சமயத்துல வேலன் கிராமத்துக்கு நடுவுல ஒரு குளத்தை வெட்டி தண்ணீரை உருவாக்குறாங்க. ஆனா அதே இடத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு பளிங்கு கல்ல தன்னோட பேரையும் பதிச்சு வைக்கிறாங்க. இது வேலனால் உருவாக்கப்பட்ட குளம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் தன்னோட செல்வத்தை வச்சு மக்களுக்கு உதவணும்னு நினைச்சாலுமே அந்த இடத்துல தனக்கான விளம்பரத்தை தான் முன்னிறுத்தி அவங்க அந்த செயலை செஞ்சிருக்காங்க. சில நாட்கள் வரைக்கும் அதுல இருக்கிற நீர் மக்களுக்கு பயன்பட்டாலும் சரியான பராமரிப்பு இல்லாததுனால அந்த குளம் சேரும் சகதையுமா மாறி ரொம்ப சீக்கிரமாவே காணாம போயிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க சரவணன், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு தேவையான நீர் இல்லை அப்படின்னா போதுமான அளவு நமக்கு மரங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஊர்ல பல இடங்கள்ல தென்னை கண்ணை வாங்கி நட ஆரம்பிக்கிறாங்க. தென்னை கன்று மட்டும் இல்ல, பழம் தரக்கூடிய வெவ்வேறு மரங்களையும் நட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. காலங்கள் போய்கிட்டே இருக்கு. 2 பேருக்குமே ரொம்பவே வயதாகிடுச்சு. வேலன் அவனோட கிராமத்தை நோக்கி ஒரு குதிரை வண்டியில சவாரி செஞ்சுட்டு இருக்கும் போது கல் தடுக்கி தவறுதலா அவங்க வெட்டி வச்சிருந்த சேரும் சகதியுமா இருக்கிற குளத்திலேயே விழுந்து அடிபட்டு இறந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சரவணன், அவங்களுக்கும் வயதாகி ஒரு நாள் அந்த ஊரை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது கடுமையா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த வெயில் தாக்கம் அவரால் தாங்கவே முடியல. ரொம்பவே சோர்ந்து போய் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு உறுதுணையா நின்னது அவர் நட்டு வச்ச அந்த மரங்களோட நிழல்கள் தான். எங்க பார்த்தாலும் ஊருக்குள்ள வந்த உடனே வெறும் மரங்களா மட்டும்தான் அவரோட கண்களுக்கு காட்சியளிக்குது. ஒவ்வொரு சிறு தூரங்களை கடக்கும் போதுமே மரங்களை அவர் நட்டு வச்சிருந்ததுனால அந்த வெயிலோட பாதிப்பு அவருக்கு அதிகமா இல்லவே இல்லை. ரொம்பவே நிம்மதியா அவரோட வீட்டுக்கு போய் சேர்றாரு. இதுல 2 நபர்களுமே ஊருக்கு பொதுவான ஒரு விஷயங்கள் தான் பண்ணாங்க. தண்ணீரை மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்காக குளம் வெற்றதும் ஒரு நல்ல விஷயம் தான். அதே போல மற்றவர்களுக்கு உதவட்டும் அப்படின்னு சொல்லி மரங்களை நடுறதும் நல்ல விஷயம் தான். ஆனா இந்த விஷயத்த நான் எதுக்காக செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு உள் நோக்கத்தை வச்சுதான் அவங்களோட தனிப்பட்ட கர்மா நிர்ணயிக்கப்படுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா வேலன் என்னதான் மக்களுக்காக குளம் வெட்டினாலும் தனக்கு தேவையான விளம்பரத்தையும் நல்ல பெயரையும் தான் அவர் தேடிட்டு இருந்தாரு. அவரோட உள்நோக்கம் பொதுமக்களை சார்ந்து இல்லாததுனாலதான் போதுமான அளவு பராமரிப்பு அதுக்கு கொடுக்காம அதுலயே தன்னோட உயிர் போகிற அளவுக்கு அந்த இடத்த மோசமா வடிவமைச்சு வச்சிருந்தாரு. ஆனா சரவணனோ எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு சாதாரண விஷயத்த செய்யறது போலதான் அந்த மரக்கன்றுகளை தன்னால இயன்ற அளவு எங்கெல்லாம் முடியுமோ அந்த கிராமத்தை சுத்தியும் நட்டு வச்சிட்டு இருந்தாங்க. அவரோட உண்மையான நோக்கம் அப்படிங்கிறது சுயநலத்துக்கு அப்பாற்பட்டு பொதுநலமா இருந்ததுனாலதான் அவருக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவர் செஞ்ச அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ஒரு பாதுகாப்பான குடையா மாறி அவரோட உயிரை காப்பாத்துச்சு. நான் எவ்வளவோ புண்ணியம் செஞ்சும் எவ்வளவோ நல்லது செஞ்சும் எனக்கு ஏன் அந்த நல்லது நடக்கலன்னு கேட்கிற மனிதர்களுக்கான சிறந்த விளக்கம் இதுவாதான் இருக்க முடியுமோ தவிர வேற எதுவும் இருக்க முடியாது. நீங்க செஞ்ச நல்லது உள்நோக்கம் எதுவுமே இல்லாம பொதுவான ஒரு விஷயத்துக்காக தான் செய்றீங்க, அது பொது நோக்கத்தை சார்ந்துதான் இருக்கு அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் அது உங்களை
தாண்டி போகாது, உங்களுக்கானதா வந்து கண்டிப்பா நிற்கும். இதுவே என் சுயநலத்துக்காக மற்றவர்களுக்கு பொதுநலமா நான் காட்டுறேன்னு சொல்லி நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு பாதகமா தான் வந்து முடியுமோ தவிர சாதகமா என்னைக்குமே மாறவே மாறாது. எந்த ஒரு செயலையும் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி எந்த நோக்கத்தோட நீங்க செய்யறீங்க அப்படிங்கறதுல தெளிவடைஞ்சிட்டு அதை மற்றவர்களுக்கும் சென்றடைகிற மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கர்மா உங்களை எப்பவுமே தலை காக்கும். நிறைய பேர் இந்த கதையில வர வேலனை போலதான் ஒரு குறுகிய காலகட்டத்துக்காக நானும் ஒரு விஷயம் செஞ்சேன் அப்படிங்கிற கண் துடைப்புக்காக ஒரு நல்லதை செஞ்சுட்டு எனக்கு ஏன் அந்த நல்லது திரும்ப வரல அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு முட்டாள்னு தான் அர்த்தம். இதுவே எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம பொது நலமா நீங்க ஒரு செயலை செஞ்சுட்டு உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாம அதுக்கான நல்ல விஷயங்கள் நல்ல கர்மாக்கள் எல்லாமே உங்களை வந்து சேரும். ஒரு தனி மனிதன் சுயநலத்துக்காக யோசிக்கிறது எல்லாமே தவறுன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கை அவனை சார்ந்து கண்டிப்பா யோசிச்சுதான் ஆகணும். ஆனா அந்த சுயநலத்துக்காக பொதுநலமா ஒரு விஷயத்த நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி செய்யறதுதான் தவறு. எல்லா சூழ்நிலைகளிலும் வேலன் போல இல்லாம கொஞ்சம் சரவணனாவும் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான கஷ்டங்கள்ல கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் வந்து சேரும். வாழ்த்துக்கள். நன்றி.